இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான ரிவர் கிராசிங் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இங்கே ரூல் ரொம்ப சின்னது தான். என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 3 பிசப்ஸும் 3 காட்டுவாசிகள் இருக்காங்க. பிசப்போட எண்ணிக்கை காட்டுவாசிகளோட எண்ணிக்கையை விட கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்னா பிசப்ஸை காட்டுவாசிகள் கொன்றுவாங்க. ஸோ நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போது பிசப்போட எண்ணிக்கை குறையாமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஒரு பிசப் மட்டும் ரைட் சைடு எடுத்து வரும்போது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 காட்டுவாசிகள் இருப்பாங்க, 2 பிசப்ஸ் தான் இருப்பாங்க. அப்போது நமக்கு பிசப்ஸோட எண்ணிக்கையை விட காட்டுவாசிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால பிசப்ஸை ஆட்டோமேட்டிக்காக காட்டுவாசிகள் கொன்றுவாங்க. நம்ம இந்த இதில் பசில் தோற்றுருவோம். ஸோ இல்லை, நம்ம வேறு மாதிரி பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா ஒரு காட்டுவாசி மட்டும் ரைட் சைடு எடுத்து வரோம்னா நமக்கு பிசப்ஸோட எண்ணிக்கை காட்டுவாசி எண்ணிக்கையோட அதிகமாக இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளமில் நம்ம ஓரளவுக்கு மூவ் பண்ண முடியும். ஆனால் இந்த படகை மூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் இங்கே வேணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு காட்டுவாசி ஒரு பிசப் ஏற்றிக்கிட்டு இந்த இடத்துல இருந்து லெஃப்ட் சைடு நம்ம போகிறோம். போனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிசப்ஸை இந்த பக்கம் கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு காட்டுவாசியை இந்த பக்கம் கொண்டு வரலாம். இந்த ஒரு காட்டுவாசியை நம்ம இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காட்டுவாசி இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். அடுத்த முறை நம்ம படகை ரைட் சைடு கொண்டு போகிறதுக்கான ஆப்ஷன்ஸே நம்மள்கிட்ட இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு காட்டுவாசியும் ஒரு பிசப்பையும் ரைட் சைடு கொண்டு வரோம், லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். அப்போது நமக்கு திருப்பி ஒரு காட்டுவாசியை இந்த பக்கம் நம்ம கொண்டு வர முடியும். இப்போ நம்ம 2 காட்டுவாசியுமே ரைட் சைடு கொண்டு வந்துட்டோம், ஒரு காட்டுவாசியை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம். இப்போ ஒரு காட்டுவாசியும் ஒரு பிசப்பையும் நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் நமக்கு காட்டுவாசிகளோட எண்ணிக்கை அதிகமாகி இந்த பிசப்ஸை அவர் கொண்டு வர முடியும். அதனால நம்ம அந்த மாதிரியும் கொண்டு போக முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு பிசப்பையும் ஒரு காட்டுவாசியை ரைட் சைடு கொண்டு வரோம், ஒரு காட்டுவாசி இறக்கிட்டு பிசப்பை ரைட் சைடு கொண்டு வரோம். கொண்டு வந்த உடனே மறுபடியும் 2 பிசப்ஸை லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். 2 பிசப்ஸை லெஃப்ட் சைடு கொண்டு போகும்போது 2 காட்டுவாசி லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது ஒரு காட்டுவாசி நம்ம இறக்கிட முடியும். இப்போது 2 பிசப்ஸையும் ஏற்றிட்டு லெஃப்ட் சைடு போகிறோம். லெஃப்ட் சைடு போகும்போது நம்ம ஈஸியாக இறக்கி விட்டுற முடியும். ஆனால் ஒரு காட்டுவாசி கண்டிப்பாக நமக்கு லெஃப்ட் சைடு வந்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம இப்போ போட்டை ஒரு காட்டுவாசியோ ஒரு பிசப்ஸோ கொண்டு போனார்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பிசப்பையும் ஒரு காட்டுவாசியும் லெஃப்ட் சைடு நம்ம கொண்டு வர முடியும். கொண்டு வந்துட்டோம்னா நம்ம 2 பிசப்ஸையும் ரைட் சைடு கொண்டு வந்துட்டு இறக்கி விட்டுட்டு காட்டுவாசி ஒருத்தரை மட்டும் ஏற்றிட்டு ரைட் சைடு போக முடியும். அப்படி போகும்போது இன்னொரு காட்டுவாசியை நம்ம தூக்கிட்டு வந்துட முடியும். இப்போ 3வது காட்டுவாசியவும் இன்னொரு காட்டுவாசியை வச்சு கூட்டு போய் இறக்கி விட்டுற முடியும். ஸோ இந்த கேம் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் கணக்கு வாத்தியார்.